Taste the Daily. தாம்பரம் அருகே முடிச்சூர் சாலையில் அமைந்துள்ள நாகவல்லி அம்மன் ஆலயத்தின் பூட்டை உடைத்து 40,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இந்த ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு அம்மனுக்கு 10 சவரன் தங்க தாலி செயினை அணிவித்துள்ளனர். இந்நிலையில் இரவு கோயிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் உண்டியலில் இருந்த 40,000 ரூபாயை கொள்ளையடித்துள்ளனர். மேலும் அம்மன் மற்றும் அனைத்து சாமி சிலைகளின் மீதும் தங்கத்தாலி இருக்கிறதா என தேடி பார்த்த கொள்ளையர்கள் தங்கத்தாலி கிடைக்காததால் சிசிடிவி காட்சிகள் பதிவாகும் டிவிஆரை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காட்டு யானை தாக்கியதில் கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். மசனக்குடியில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை சாலையில் சென்ற கூலி தொழிலாளியான மணிகண்டனை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விடியாத திமுக ஆட்சியில் வனத்துறையினரின் அலட்சியத்தால் வனவிலங்குகளால் மனித உயிர்கள் பறிபோகும் அவல நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் பிரபல சூப்பர் மார்க்கெட்டில் செல்போன் திருடப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்குவது போல் வந்த நபர் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு கடையில் இருந்த செல்போனை திருடிச் சென்றுள்ளார். செல்போன் காணாமல் போனதால் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத நபர் திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பிவிடலாம் என சிலர் நினைப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் அருகே தேயிலை தோட்ட பகுதியில் பெய்த மழை காரணமாக மணிமுத்தாறு அருவிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் நலன் கருதி பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தடுப்புகள் அனைத்தும் மிகவும் சேதமடைந்தன. கனமழை காரணமாக பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அருவிகளை சுற்றியுள்ள தடுப்பு பகுதிகள் அனைத்தும் மிகுந்த சேதமடைந்தன. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்திருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் தென்னங்கன்றுகளை சேதப்படுத்தியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அருளவாடி கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டத்திற்குள் இரவு நேரத்தில் புகுந்த காட்டு யானைகள் வெங்காய பயிர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட தென்னங்கன்றுகளை சேதப்படுத்தியுள்ளன. இதற்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்கு வருவதை தடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தனியார் ஷூ கம்பெனி பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. நாட்டான்கொட்டாய் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற தனியார் ஷூ கம்பெனி பேருந்து முன்னால் சென்ற மற்றொரு பேருந்தை முந்தி செல்ல முயன்றதாக தெரிகிறது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனம் மற்றும் ஷூ கம்பெனி பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. பேருந்தில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே புதிதாக திறக்கப்பட உள்ள தனியார் மதுபான கடைக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். கரட்டூர் பகுதியில் ஏற்கனவே 3 அரசு மற்றும் ஒரு தனியார் மதுக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியில் தனியார் உணவு விடுதியுடன் கூடிய மதுக்கடையை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் உள்ளதால் புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சார் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற விடியாத அரசின் தேர்தல் வாக்குறுதி என்னவானதென பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை அடுத்த ஆத்தூரில் தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லும் இணைப்பு சாலை ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து கரடு முரடாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் தடுமாற்றத்தோடு பயணிக்கும் பரிதாப நிலை உள்ளது. இரவு நேரங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் பள்ளங்களில் விழுந்து விபத்து ஏற்படுவதால் பலரும் அச்சமடைந்துள்ளனர். நிர்வாகத்திறன் சீரழிந்து போன ஸ்டாலின் மாடல் அரசு ஆத்தூர் இணைப்பு சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பொதுமக்களை மிரள வைக்கும் விதத்தில் அதிக சத்தம் எழுப்பும் சைலன்சர்களுடன் பைக் ரேஸில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். மேலும் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை விற்பனை செய்யும் கடைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் பொதுமக்கள் இதனால் இதயம் பலவீனமானவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். அப்பாவி மக்களை மடக்கி பிடித்து அபராதம் விதிக்கும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து காவல்துறை அதிக ஒலி எழுப்பி பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்களை பிடிக்க ஆர்வம் காட்டுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவின் அவல நிலை குறித்து பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தாமோதரன் உள்ளிட்ட பலர் திமுக அரசு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு கமிஷன் முறையில் அதை பறித்துக் கொள்வதாகவும் நேர கட்டுப்பாடின்றி அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருவதாகவும் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி தலைவர்களே திமுக அரசை பற்றி பேசி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். 1000 ரூபாய் கொடுத்தா மாதிரி கொடுத்து எடப்பாடி முதலமைச்சர் சொல்றாங்க அந்த கடை ஸ்டாப் கடை பார்த்தீங்கன்னா மதியானம் 12 to 10 மணி தான் க்ளோஸ் பண்ணுறோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் காலைல 4 மணிலேருந்து வட அந்த சைடு மக்கள் கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விடிகாலம் 4 மணிலேருந்து ஃபுல்லாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒடிசாவை சேர்ந்த ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சானார்பட்டி காவல் நிலைய கட்டிடத்தின் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்ற ஒடிசாவை சேர்ந்த கோவிந்த கல்கா என்பவரை தீயணைப்பு துறையினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் உரிய வேலையின்றி திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்ததாகவும் சானார்பட்டியில் உள்ள கறிக்கடை அருகே உறங்கிக் கொண்டிருந்த போது கடை உரிமையாளர் விரட்டியதால் மன உளைச்சலில் தற்கொலைக்கு முயன்றதாக தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள விஸ்வன்குளம் கண்மாய் கரையை தொடர்ந்து பராமரிக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். விஸ்வன்குளத்தின் பாதுகாப்பு வேலிகள் சேதப்படுத்தப்பட்டு ஆகாய தாமரை வளர்ந்திருப்பதுடன் குப்பையும் கொட்டப்பட்டு கழிவுநீரும் தேங்கி நிற்கும் பரிதாப நிலை உள்ளது. இதனால் காலை மாலை வேளைகளில் நடைபயிற்சி மேற்கொள்வோர் பெருமளவு பாதிக்கப்படுவதால் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் விஸ்வன்குளம் கண்மாய் கரையோர பகுதிகளை பராமரிப்பதோடு இதன் கதவுகளை குறிப்பிட்ட நேரம் மட்டுமே திறந்து வைக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக திமுக பொய்யான தகவலை பரப்பி வருவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனங்குறிச்சி கிராமத்தில் பொதுமக்களிடம் பேசிய அவர் 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிவிட்டு திமுகவினர் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் பணி வழங்குவதாக தெரிவித்ததுடன் விரைவில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்தும் சரி செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கடனா நதி அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 85 அடி கொள்ளளவு கொண்ட கடனா நதி அணை 84.3 அடியை எட்டியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி சுமார் 2500 கன அடி நீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டாம் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.